டுடே தாட் பார்க்கலாமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமாங்க, சில நேரங்களில் நம்மளிடத்தில் இருக்கிற குறை நமக்கு தெரிந்தால் கூட நம்மளை விட்டு கொடுக்க நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். நான் கோவப்படுறேன், ஆனால் கர்த்தரிடத்தில் போய் அதை நியாயப்படுத்துகிறேன். இது இப்படி நடக்க போய் தான் நான் கோவப்பட்டேன், இல்லைனா நான் பட்டிருக்க மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு. நான் கசப்பாக இருக்கிறேன், மன்னிக்காமல் இருக்கிறேன். ஆனால் கர்த்தரிடத்தில் போய் இல்லைப்பா அவங்க இப்படி செஞ்சாங்க, அதான் நான் கசப்பாக இருக்கிறேன், அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, அதான் எனக்கு அவங்க மேலே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆமாங்க, சூழ்நிலைகள் எதுவாக வேணால் இருக்கலாம். நம்ம பாவத்தை கர்த்தரிடத்தில் மறைக்காமல் இருக்கணும். நம்ம போய் நம்மளை முற்றிலுமாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். எந்த பாவத்தில் நம்ம இருந்தாலும் சரிங்க, கர்த்தரிடத்தில் போய் முழங்கால் படிக்கிட்டு அதை ஓப்பனாக சொல்லுங்கள். இந்த பர்டிகுலர் பாவம் நான் பண்ணுறேன்ப்பா, ஆனால் நான் இதிலேருந்து வெளியே வர விரும்புகிறேன்ப்பா, என் கையை பிடிங்கப்பா, என்னை வெளியே கூட்டு வாங்கப்பான்னு ப்ரேயர் பண்ணுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். அறிக்கை பண்ணுறதோடு மாத்திரம் இல்லாமல் அதை விட்டு விடுகிறதுக்கான எல்லா காரியங்களையும் நீங்கள் முயற்சி எடுங்க. உடனே விட்டு விட முடியாது. ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, அடுத்து விழுவீங்க. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவீங்க, அடுத்து விழுவீங்க. தேர்ட் டைம் நின்றுவீங்க, எழுந்து நின்றுவீங்க. உங்களால் அதை ஜெயிக்க முடியும். நீங்கள் விழும்போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் என்னை மன்னிங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. ஓப்பனாக பேசுங்க கர்த்தரிடத்தில். அது எதுவாக வேணால் இருக்கலாம், அது எப்பேற்பட்ட பாவமாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அறிக்கை செய்து அதை மறைக்காமல் கர்த்தரிடத்தில் வெளிப்படுத்தும் பொழுது கட்டாயம் இரக்கத்தை பெற்றுக்கொள்வீங்க. பிரைஸ் தி லார்ட்.